உலகத் தமிழ் கிரிக்கெட் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக 2வது டெஸ்ட் மேட்சும் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்தியா சூப்பராக விளாண்டு 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா 5 நாள் மேட்ச்சில் 2 நாள் ஃபுல்லாகவே மழையால் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. மிச்சம் 2 நாள் ஃபஸ்ட் நாள் மேட்ச்சு கூட கொஞ்சம் ஆஃப் டே தான் நடந்துச்சு. ஸோ 2 நாள் மேட்ச்சை வந்து மேக்ஸிமம் 100% ட்ரா தான் ஆகும். ஆனால் இதை வந்து ரோஹித் சர்மா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்தியா ஜெயிக்க வச்ச ஒரு விஷயம் உண்மையிலே ரோஹித் சர்மாவுக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன் இதை வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக இந்தியா விளையாண்டு ஜெயித்தாங்க அப்படின்னாக்க, இந்த மேட்ச்சு இந்த சீரியஸ் ஜெயிக்கிறதுங்கிறது நம்மளுடைய வேர்ல்டு கப் ஃபைனல், அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனலுக்கு போகிறதுக்கு ஒரு ரொம்ப அவசியமான ஒரு வெற்றி இருக்கிறதுனால தான் நம்ம டீம் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நடந்துச்சு அது என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்தியா வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்க. பும்ரா கடைசியாக ஒரு 3 விக்கெட் எடுத்தார், ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார், அஸ்வின் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். நல்லா பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பங்களாதேஷ் என்னன்னாக்க எதிர்பார்த்தபடி கடகடன்னு ஆல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. டார்கெட் வந்து நமக்கு 98 ரன்னு கொடுத்துருந்தாங்க. அதை சூப்பராக நம்ம சேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சாக்க நம்ம ஓப்பனர் கேப்டனும் கில்லும் அவுட் ஆகிட்டாங்க. பட் ஜெய்ஸ்வாலும் கோலியும் சூப்பராக விளாண்டு டீமை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஜெய்ஸ்வால் வந்து 51 ரன் எடுத்து அவுட் ஆனார். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம டீம் இதை சேஸ் பண்ணுறதுக்கு. அவருக்கு தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சு கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 72 அடித்தார், செகண்ட் இன்னிங்ஸில் 51 ரன் அடிச்சிருக்கிறாரு. பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வந்து நம்ம அஸ்வினுக்கு போயிருக்கு. 114 ரன், ஒரு செஞ்சுரி அடித்தார், அப்புறம் 11 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த டெஸ்ட் சீரியஸ் 2 மேட்சும் நம்ம சூப்பராக இந்தியாவுக்கு ஃபேவராக நம்ம சீரியஸ் வின் பண்ணாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.